ஹலோ, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். +1 அக்கவுண்டன்சியில் இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்க்கலாம். இது ட்ரையல் பேலன்ஸ் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 5 ட்ரையல் பேலன்ஸ் சாப்டரில் ஓகே. த ஃபாலோவிங் ட்ரையல் பேலன்ஸ் ஹேஸ் சர்டன் எரர்ஸ் அப்படிங்கிறான். எரர்னா என்ன அர்த்தம்? பேலன்ஸ் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ரீட்ராஃப்ட்னா அதை கரெக்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஓகேயா? இது ட்ரையல் பேலன்ஸ் சாப்டர். ஓகே, சரி. இப்போ ஒரு அக்கௌண்ட் போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பில்டிங் என்னது? ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸில் எது டெபிட்டில் வரும், எது கிரெடிட்டில் வரும்னு பார்த்துடலாம். லைபிலிட்டி அண்ட் இன்கம் கிரெடிட்டில் வரும். ஸோ எல்ஐசி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைபிலிட்டி, இன்கம் கிரெடிட்டில் வரும். அப்போ டெபிட்டில் என்ன வரும்? அசட், ஓகே, அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இது ரெண்டு தான். ஓகே, அசட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஏஇடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஇடி ஆர் ஏடி, அசட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட்டில் வரும். ஓகேயா? சரி. இப்போ பில்டிங் என்னது? அசட் கண்டிப்பாக. அப்போ டெபிட்டில் வரும். அப்போ இது கரெக்டு. மிஷினரிங்கிறது ஆல்சோ உங்களுடைய சொத்து, அது டெபிட்டில் வரும். ஏன்னா நான் மேலே என்ன போட்டிருக்கேன்? டெபிட்டுக்கு அசட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்டு மூணாவது. அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதை திரும்ப கொடுக்குறீங்க. சரி, பர்ச்சேஸ் என்ன அக்கௌண்ட்டு? கரெக்ட், டெபிட். ஏன்னா பர்ச்சேஸ் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர், டெபிட். அப்போ ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்டு, பர்ச்சேஸ் பண்ணதை திரும்ப கொடுத்துட்டிங்கன்னா அதனுடைய ஆப்போசிட் கிரெடிட்டில் வரும். ஓகே, அப்போ இது ராங். இது கிரெடிட் பேலன்ஸ். ஓகேயா? பேட் டெட்ஸ்ங்கிறது என்னது? கரெக்ட், எக்ஸ்பெண்டிச்சர். பேட் டெட்ஸ்ங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேயா? சரி, கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன்னா அது பேட் டெட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ கரெக்டு, டெபிட் கரெக்டு. த கேஷ் இஸ் அன் அசட், டெபிட் தான் கரெக்டு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுங்கிறது என்னது? கரெக்ட், இன்கம். ஏன்னா ரிசீவ்டுனா இன்கம். அப்போ இன்கம் என்ன பேலன்ஸு? கரெக்ட், கிரெடிட் பேலன்ஸ். அப்போ இது தப்பு. இப்போ இது இங்கே போகும். அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்டும் இங்கே போகும். ஓகேயா? பேங்க் ஓவர்டிராஃப்ட் என்ன அர்த்தம்? நம்ம கொடுக்கணும் பேங்க்குக்கு. சார் நம்ம கொடுக்கணும்னா இட் இஸ் எ லைபிலிட்டி. இப்போ லைபிலிட்டிங்கிறது எந்த சைடு வரும்? கரெக்ட், கிரெடிட் சைடு வரும். ஏன்னா நீங்கள் மேலே ரூல் பார்த்தீங்கன்னா எல்ஐசி. அப்போ இது தப்பு. பேங்க் ஓவர்டிராஃப்ட் வில் கம் இன் த கிரெடிட் சைடு. அடுத்து கிரெடிட்டார்ஸும் ஒரு லைபிலிட்டி. அப்போ இதுவும் தப்பு. ஓகே. பர்ச்சேசஸ் கரெக்ட். பர்ச்சேஸ் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அது டெபிட் கரெக்ட். அடுத்தது கேபிட்டல் இஸ் எ லைபிலிட்டினா கரெக்ட், கிரெடிட். அப்போ கரெக்டு. ஃபிக்சர்ஸ்னால் என்ன? ஒன்றும் இல்லை, ஃபர்னிச்சர்னு அர்த்தம். ஃபர்னிச்சர் கூட இருக்கிற அசட் பேர் ஃபிக்சர்ஸ்னு பேர். அது அசட் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். அப்போ இது தப்பு. இந்த பக்கம் வரும். ஓகே. சேல்ஸுங்கிறது இன்கம் என்ன பேலன்ஸ்? கரெக்ட், கிரெடிட் பேலன்ஸ். அப்போ கரெக்டு. டெட்டார்ஸ்ங்கிறது வர வேண்டிய அமௌண்ட், அது சொத்து, அசட் என்ன பேலன்ஸ்? கரெக்ட், டெபிட் பேலன்ஸ். அப்போ இது தப்பு. ஏன்னா ஒரு ஐட்டமும் அதனுடைய லாஜிக், அதனுடைய கான்செப்டை புரிஞ்சுட்டிங்கன்னா மிஸ்டேக் வராது. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுனா அப்போ இன்கம் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அசட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா டெபிட். ஓகேயா?
அதே மாரி லைபிலிட்டி அண்ட் இன்கம்னா கிரெடிட். ஓகேயா? ஸோ இந்த கான்செப்ட் வச்சுன்னு ஒரு ஐட்டமா பார்த்தீங்கன்னா, நீங்க மிஸ்டேக் எல்லாம் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகே. தேங்க் யூ.